தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகையாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. எனவே மனம் திரும்புங்கள் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை சமீபம், இன்னும் நிர்விசாரணமாக இருக்காதீர்கள், விசுவாசியுங்கள். பாவத்திலிருந்து எந்த பாவமாக இருந்தாலும் என்னை மன்னிங்க இயேசுவின் கேளுங்க, அப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசித்தால் இன்றே விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். நன்றி. ஆமென்.